அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் டீ கடையில் எப்படி வடை போடுவாங்க அந்த மாதிரி சூப்பரான நம்மளோட ஆமை வடை பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கரகர முறுமுறுன்னு நீங்களும் வடை செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு என்ன அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் கடலைப்பருப்பு, 25 கிராம் துவரம்பருப்பு நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி, விருப்பமான நான் தேங்காயும் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நம்மளோட சூப்பரான வடை டீ கடை ஸ்டைல் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடும் போல் சூப்பராக கரகர முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். மிதமான தீயில், ரொம்ப தீ எரியக்கூடாது. எண்ணெய் காஞ்சிருக்கணும், ஆனால் தீ ஓரளவுக்கு மிதமாக இருக்கணும். இப்போ நம்மளோட சூப்பரான கரகர முறுமுறு டீக்கடை வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். 100 கிராம் கடலைப்பருப்பு, 25 கிராம் துவரம்பருப்பு, அப்புறம் நமக்கு விருப்பத்துக்கு போல் வரமிளகா, சோம்பு, மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு கரகரப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அந்த மாதிரி சூப்பராக வடை தட்டி மாலை நேரத்தில் டீ டைமில் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் சாதத்துக்கு கூட இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்லாம். நம்மளோட அடுத்த பேட்ச் வடையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் வடை போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்துகிட்டு குழம்பு தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, வெந்தயம் போட்டு பொரிய விட்டுட்டு இதையே நம்ம உருண்டை குழம்பாகவும் செய்ய போகிறோம். 1:2. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்மளோட வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ புதுசாக அரைச்ச தூள் இது நல்லா கலராக இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கொஞ்சம் புளி போட்டு கரைச்சி தண்ணியாக நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு. மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தண்ணியாக கரைச்சி குழம்பு ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்கும்போது நம்ம உருண்டையை ஒன்றா போட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான கோலா உருண்டை குழம்பும் ரெடி, சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வடையும் ரெடி. இப்போ நம்மளோட குழம்பு இந்த மாதிரி நல்லா தளத்தலான்னு கொதிக்கும்போது தீ ஃபுல்லாகவே இருக்கணும். தீ குறைக்கக்கூடாது. இப்போ இப்படி கொதிக்கும்போது நம்மளோட உருண்டையை போட்டோம்னா அப்படி அது வெந்து வந்துடும். சில பேர் வேக வச்சா இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு கூட போடுவாங்க. இப்படி கொதிக்கவும் போட்டுக்கலாம் நம்ம. ஆனால் தீ அடக்கக்கூடாது. தீ நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும். ஒன்று போட்டு கொதி வந்தோடனே அடுத்தது போட்டுக்கலாம். அதோட சூப்பரான கோலா உருண்டை குழம்பும் ரெடி. இப்போ நம்ம லேசாக கரண்டி போட்டு அப்படியே சைடில் கிண்டி பார்த்தா பாருங்கள், சூப்பராக உருண்டை உடையாமல் இருக்குது பாருங்கள். நல்லா கொதித்து கொஞ்சம் குழம்பு வற்றினதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். சூப்பரான கோலா உருண்டை குழம்பும் ரெடி, நம்மளோட சூடான வடையும் ரெடி. பாருங்கள், சூப்பராக டீ கடை ஸ்டைலில் இருக்குது பாருங்கள் வடை. நல்லா கரகர முறுமுறுன்னு. இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக குழம்பெல்லாம் வற்றிடுச்சு. உருண்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு. 1:2. நம்மளோட கோலா உருண்டை குழம்பும் ரெடி, பருப்பு வடையும் ரெடி. இந்த உருண்டையெல்லாம் அப்படியே கரையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். சூப்பரான நம்மளோட குழம்பும் வடையும் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.